Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஷோல்டர் காம்ப்ளெக்ஸ்ல என்னென்ன ஜாயிண்ட்ஸ் இருக்கு, எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் நீங்க அதை பார்க்காம வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ கஷ்டமா இருக்கும். ஸோ அதில் நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு எல்லாமே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன ஜாயிண்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோமெக்கானிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எல்லா ஜாயிண்டோட செப்பரேட்டாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் அடுத்து இன்டிகிரேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இன்னைக்கு அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஜாயிண்ட்டுமே ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட் தான். அந்த ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்டோட ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பயோமெக்கானிக்கலாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்டோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எவ்வளோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னென்ன மோஷன்ஸ்லாம் இங்கே பாசிபிள் அப்படின்னு யோசிக்கணும். இப்போ இதுக்கு எவ்வளோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னா 3 ரொட்டேட்டரி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது அண்ட் 3 டிரான்ஸ்லேட்டரி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. ஓகேவா? 3 ரொட்டேட்டரி அண்ட் 3 டிரான்ஸ்லேட்டரி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. ரொட்டேட்டரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது ரொட்டேஷனல் மோஷன். அதாவது அந்த ஜாயிண்ட்டுக்கு ரொட்டேஷனல் மோஷன் என்னென்னலாம் பாசிபிள். இதே டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது ரொட்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இது ரொட்டேட் இது சுப்பீரியர் ரொட்டேட் ஆகும், இன்ஃபீரியர் ரொட்டேட் ஆகும், அந்த மாதிரி ரொட்டேட் ஆகி ஃபார்ம் பண்ணுறது. இதே டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கன்னா அதே மாதிரி அந்த ஜாயிண்ட் என்ன அப்படின்னா சும்மா ரொட்டேட் ஆகாமல் மேலே மட்டும் மூவ் ஆகுறது. ஓகேவா? சுப்பீரியராக அந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சுப்பீரியர் டிரான்ஸ்லேட்டர் போகுது, இன்ஃபீரியர் டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகாமல் சும்மா டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணுறது டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்குவா. இந்த ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்டை பொறுத்த வரைக்கும் 3 ரொட்டேட்டரி மோஷன் இருக்கு, 3 டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்கு. ரொட்டேட்டரி மோஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கு எலிவேஷன் அப்புறம் டிப்ரெஷன். ஓகேவா? எலிவேஷன் டிப்ரெஷன் இது 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் இன்னொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன அப்படின்னா ப்ரொட்ராக்ஷன் அண்ட் ரிட்ராக்ஷன். ப்ரொட்ராக்ஷன் அண்ட் ரிட்ராக்ஷன். ஓகே? ப்ரொட்ராக்ஷன் அண்ட் ரிட்ராக்ஷன் இருக்கு. அண்ட் அது போக we have an anterior and the posterior rotation. ஓகேவா? anterior and posterior rotation present ஆயிருக்கு. இது மூணுமே 3 ரொட்டேட்டரி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்ல உள்ளது. இதே டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிரான்ஸ்லேட்டரி மோஷன் ரொம்ப மினிமலாக தான் நடக்கும், கம்மியாக தான் நடக்கும். இதே anterior and the posterior translation இருக்கு. அண்ட் அப்புறம் we have an medial அண்ட் லேட்ரல் டிரான்ஸ்லேஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து we have superior அண்ட் இன்ஃபீரியர் டிரான்ஸ்லேஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது மூணுமே டிரான்ஸ்லேட்டரி மோஷன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா இப்போ மோஷன் இப்போ ஒரு ஜாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜாயிண்ட் இருக்கு அப்படின்னா நார்மலாக அந்த ஜாயிண்டோட மோஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதோட இந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் மூவ் ஆகுறதா இதோட மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஜாயிண்ட்ல மட்டும் என்ன அப்படின்னா இந்த மீடியல் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் மூவ் ஆகாது. அதுக்கு பதிலாக லேட்டர் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் மூவ் ஆகும். ஓகேவா? இந்த ஜாயிண்டோட மோஷன் நம்ம லேட்டர் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் எங்கே மூவ் ஆகுதோ அதை தான் மோஷனாக கன்சிடர் பண்ணுவோம். இது நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டெர்னோ கிளாவிகுலர் ஜாயிண்ட்னா இதான் மூவ் பண்ணும் அப்படின்னு கிடையாது. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஸ்டேபிளாக தான் இருக்கும். லேட்டர் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் எங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஜாயிண்டோட மோஷனே நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன். அதாவது ரொட்டேட்டரி மோஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். டிரான்ஸ்லேட்டரி மோஷன் எல்லாமே ஈஸி தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் பார்க்கலாம். இப்போ ஒரு மோஷனை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பயோமெக்கானிக்கலாக ஃபர்ஸ்ட் அதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா அது எந்த ஆக்சிஸ் அண்ட் எந்த பிளேனில் நடக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்ன ஆக்சிஸ் அண்ட் என்ன பிளேன் நடக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அண்ட் அடுத்து நமக்கு கான்கேவ் கான்வெக்ஸ் ரூலை வச்சு நம்ம இன்ட்ரா ஆர்டிகுலராக என்னென்ன மோஷன் நடக்குது அப்படிங்கிறது சொல்லணும். ஓகேவா? இன்ட்ரா ஆர்டிகுலராக என்னென்ன மோஷன் நடக்குது. இப்போ எலிவேஷன் டிப்ரெஷன் நடக்கும்போது உள்ள ஆர்டிகுலர் சர்ஃபேஸில் என்னென்ன மோஷன் நடக்குது கான்கேவ் கான்வெக்ஸ் ரூலை வச்சு நம்ம சொல்லணும். ஓகேவா? இதில் ஜென்ரலாக நான் என்ன சொல்வேன் அப்படின்னா உங்களுக்கு கான்கேவ் கான்வெக்ஸ் ரூல் தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ எலிவேஷன் டிப்ரெஷன் எந்த ஆக்சிஸ்ல நடக்கு அப்படின்னா ஆன்டீரியோ போஸ்டீரியர் ஆக்சிஸ். ஓகேவா? ஏபி ஆக்சிஸ்ல நடக்கு. இப்போ ஏபி ஆக்சிஸ்னா என்ன பிளேன்? ஃப்ரான்டல் பிளேன். ஓகேவா? ஃப்ரான்டல் பிளேன் ஏபி ஆக்சிஸ்ல நடக்கு. ஓகேவா? பிளேன்ஸ் அண்ட் ஆக்சிஸுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, நீங்க பார்த்துட்டு வாங்க, ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்வெக்ஸ் கிளாவிகுலர் சர்ஃபேஸ். கான்வெக்ஸ் கிளாவிகுலர் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னா கான்வெக்ஸா இருக்கு.
ஓகேவா, கான்வெக்ஸாக வந்துட்டு இருக்கு. இதே ஸ்டர்னம்ல உள்ள சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கான்கேவாக வந்துட்டு இருக்கு. ஓகேவா, கான்கேவாக வந்துட்டு இருக்கு அண்ட் கான்கேவாக வந்துட்டு இருக்கு அண்ட் அது வந்து கான்வெக்ஸாக வந்துட்டு இருக்கு. அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா ஸ்டெர்னோக்ளவிகுலர் ஜாயிண்ட் வந்துட்டு லேட்டரலாக வந்துட்டு காஸ்டோக்ளாவிகுலர் லிகமெண்டோட அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் இந்த லொக்கேஷன்ஸ் வந்து இந்த எலிவேஷன் அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா லேட் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் வந்துட்டு அப்போட மூவ் ஆகும். ஓகேவா, நான் அப்போ சொன்ன அதே பாயிண்ட் தான் நமக்கு வந்துட்டு மீடியல் எண்ட் வந்து மூவே வந்து ஆகாது, லேட்டர் எண்ட் தான் மூவ் ஆகும். இப்போ எலிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஷோல்டர் வந்து அப்போட மூவ் பண்ணுறதா வந்து எலிவேஷன். ஓகேவா, இந்த லேட்டர் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் வந்து அப்போட மூவ் ஆகும். இப்போ அப்போட வந்து மூவ் ஆகும்போது என்ன ஆகும், மீடியல் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல். இப்போ நார்மலாக நீங்களே யோசிப்பாங்களேன், உங்களோட ஹேண்டை வந்துட்டு மீடியல் எண்ட் ஆஃப் கிளாவிக்கலையும் லேட் எண்ட் ஆஃப் கிளாவிக்கலையும் ஒரு ஹேண்டை வந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து எலிவேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ லேட் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் வந்து அப்போட மூவ் ஆகும். இதே மீடியல் எண்ட் வந்து எப்படி ஆகும், டவுன்வோட மூவ் ஆகும். ஓகேவா, எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்னா நம்ம எலிவேட் பண்ணும்போது இந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகேவா, இது வந்து அப்போட மூவ் ஆகி எலிவேட், நம்ம ஷோல்டர் வந்துட்டு எலிவேட் வந்து பண்ணுவோம். அதே வந்துட்டு இங்கே வந்து டவுன்வோட மூவ் ஆகி நமக்கு வந்துட்டு டவுன்வோட வந்து மூவ் ஆகும். ஓகேவா, எலிவேஷன் அப்போ வந்து அப்போ ஸ்டெர்னோக்ளவிகுலர் ஜாயிண்ட் வந்து என்ன ஆகும், இன்ஃபீரியராக வந்துட்டு ஸ்லைடு வந்து ஆகுது. ஓகேவா, லேட்டர் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் வந்து அப்போட மூவ் ஆகுது. இதே வந்துட்டு சுப்பீரியர் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்துட்டு மீடியல் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் வந்துட்டு சுப்பீரியராகவும் ஸ்லைட் ஆகுது அண்ட் இன்ஃபீரியர் டு த ஸ்டர்னம் இன்ஃபீரியராக வந்து இதாகுது. அதாவது லேட்டர் எண்ட் வந்து அப்போட மூவ் ஆகும்போது இது வந்து டவுன்வோட மூவ் ஆகுது, அதாவது டவுன்வோர்டு வந்துட்டு ஸ்லைடு வந்துட்டு இருக்கு, இன்ஃபீரியர் வந்துட்டு ஸ்லைடு வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து எலிவேஷன் அப்போ வந்து நடக்கிறது. இப்போ ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மோஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆக்சஸ் என்ன பிளைன் பார்த்தாச்சு அண்ட் அடுத்து வந்து இது வந்து மூவ்மெண்ட் வந்து எந்த பக்கம் வந்து கிளைட் இன்ட்ராஆர்டிகுலர் மூவ்மெண்ட் வந்து எந்த பக்கம் நடக்கு அப்படிங்கிறத படிச்சாச்சு. இப்போ வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து படிக்கணும். ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பொறுத்த வரைக்கும் எலிவேஷன் வந்துட்டு எவ்வளோ நடக்கும் அப்படின்னா பாசிவ் த ரேஞ்ச் ஆஃப் கிளாவிகுலர் எலிவேஷன் வந்துட்டு 48 டிகிரி வந்துட்டு எலிவேஷன் வந்து நடக்கும். இதே வந்து டிப்ரெஷன் வந்து எவ்வளோ டிகிரி வந்து நடக்கும் அப்படின்னா 15 டிகிரி. டிப்ரெஷன் வந்து ஸ்லைட்லி கம்மியாக தான் வந்துட்டு இருக்கும், எலிவேஷன் வந்துட்டு நமக்கு 48 டிகிரி வந்து நடக்கும். ஓகேவா, இதுதான் வந்து இதோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இதே மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு இதுக்குமே படிப்போம், ஒவ்வொரு மோஷனுமே படிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எலிவேஷன் டிப்ரெஷன் பார்த்தாச்சு. ஒரு மோஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும், அதோட பிளேன்ஸ் அண்ட் ஆக்சஸ், எந்த ஆக்சஸ் எந்த பிளேன் நடக்கு அண்ட் அடுத்து வந்து இன்ட்ரா ஆர்டிகுலர் மோஷன் கான்கேவ் கான்வெக்ஸ் ரூலை வச்சு எந்த பக்கம் ரோல் ஆகுது ஸ்லைட் ஆகுது அப்படிங்கிறது படிக்கணும். அண்ட் அடுத்து வந்து அதோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து படிக்கணும். இப்போ செகண்ட் வந்து நம்ம பார்க்க போகிற மோஷன் என்ன அப்படின்னா ப்ரொட்ராக்ஷன் அண்ட் ரிட்ராக்ஷன். ஓகேவா, ப்ரொட்ராக்ஷன் அண்ட் ரிட்ராக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ப்ரொட்ராக்ஷன் அண்ட் ரிட்ராக்ஷன் என்னது, நம்ம ஷோல்டர் வந்து ஃபார்வர்டாகவும் பேக்வர்டாகவும் மூவ் ஆகுறதா வந்துட்டு ப்ரொட்ராக்ஷன் அண்ட் ரிட்ராக்ஷன். ஓகேவா, இந்த ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன் வந்து என்ன அப்படின்னா இது வந்து என்ன பிளெயின் என்ன ஆக்சஸில் வந்து நடக்கு அப்படின்னா இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் பிளெயின் வந்து நடக்கும். ஓகேவா, டிரான்ஸ்வர்ஸ் பிளெயினில் வந்து நடக்குது. டிரான்ஸ்வர்ஸ் பிளெயின்னா என்ன ஆக்சஸ் இருக்கோ லாங்கிடியூனல் ஆக்சஸ் இருக்கோ, லாங்கிடியூனல்னா வந்து வெர்டிக்கல் ஆக்சஸில் வந்துட்டு இது வந்து நடக்கு, லாங்கிடியூனல் வந்து வெர்டிக்கல் ஆக்சஸில் வந்துட்டு இந்த ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன் நடக்கு. அண்ட் அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட இன்ட்ரா ஆர்டிகுலர் மோஷன் வந்து என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுவுமே வந்துட்டு சேம் அதே மாதிரி தான் நமக்கு வந்து லேட்டர் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ரொட்ராக்ஷன் அப்படிங்கிறது அப்படின்னா நமக்கு சுப்பீரியர் வியூவில் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி கிளாவிக்கல் இருக்குது அப்படின்னா இந்த கிளாவிக்கலை வந்துட்டு ஆன்டீரியராக வந்துட்டு மூவ் ஆகுறதா வந்துட்டு இதை வந்து ப்ரொட்ராக்ஷன். ஓகேவா, இதே வந்து அதே கிளாவிக்கலை வந்துட்டு நமக்கு போஸ்டிவாக வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா இதுதான் வந்து ரிட்ராக்ஷன். இதான் வந்து ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன். அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக வந்து எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷனை விட ஆப்போசிட்டாக வந்துட்டு இருக்கு. அங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம், கான்கேவாக வந்துட்டு யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்டர்னம் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து கான்கேவாக வந்துட்டு யார் இருக்காங்க அப்படின்னா கிளாவிக்கில் வந்துட்டு இருக்கு. இதே வந்து கான்வெக்ஸாக வந்துட்டு நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்டர்னம் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ ப்ரொட்ராக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மீடியல் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் வந்துட்டு ரோல் அண்ட் ஸ்லைட் ஆன்டீரியர் இருக்குவா. இப்போ ப்ரொட்ராக்டர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மீடியல் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் வந்து என்ன அப்படின்னா which will be roll and slide anterior வந்துட்டு roll and slide வந்து பண்ணுது. anterior வந்து roll and slide வந்து பண்ணுது. இதே வந்துட்டு ரிட்ராக்ட் பண்ணும்போது இது போஸ்டீராக வந்து பண்ணுது. ஓகேவா, ஆன்டீரியராக வந்துட்டு ப்ரொட்ராக்ட் பண்ணும்போது ஆன்டீரியராக வந்துட்டு ரோல் அண்ட் ஸ்லைடு வந்து நடக்கு. இதே வந்து ரிட்ராக்ட் பண்ணும்போது போஸ்டீராக வந்து நடக்கும். ஓகேவா, அண்ட் இதில் வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரொட்ராக்ஷன் வந்து 15 to 20 டிகிரி ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து இருக்கும் ப்ரொட்ராக்ஷன். இதே வந்து ரிட்ராக்ஷன் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி ஆஃப் ரிட்ராக்ஷன் வந்து இருக்கும். ஓகேவா, ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். அண்ட் அதுக்கடுத்து வந்து நமக்கு தேர்ட் பார்க்க போகிற மோஷன் என்ன அப்படின்னா ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ரொட்டேஷன். இந்த
ஆன்டியர் அந்த போஸ்டியர் ரொட்டேஷன் மட்டும் சம்பாட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா இந்த எலிவேஷன் டிப்ரெஷன் அப்புறம் வந்து ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன் எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம், லேட்டர் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் எந்த சைடு மூவ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் அதோட மோஷனே வந்துட்டு இருந்தது. இதே ரொட்டேஷன் மூவ்மெண்ட் அதாவது ஆன்டியர் இந்த போஸ்டியர் ரொட்டேஷன் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு வந்து மீடில் எண்டு தான், லேட்டர் எண்டு கிடையாது, மீடில் எண்டு தான். ஓகேவா? அதாவது இந்த கிளாவிக்கல் அண்ட் ஸ்டர்னம் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த கிளாவிக்கல் வந்து ஆன்டியர் ரொட்டேட் ஆகுதா இல்லைனா வந்து போஸ்டியர் ரொட்டேட் ஆகுதா அப்படிங்கிறத வச்சு தான் வந்துட்டு இந்த ஆன்டியர் இந்த போஸ்டியர் ரொட்டேஷன். இதில் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஆன்டியர் ரொட்டேஷன் போஸ்டியர் ரொட்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு அப்போர்ட் ரொட்டேஷன் இல்லைனா பேக்வேர்ட் ரொட்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு நார்மலாக வந்து இப்போ கிளாவிக்கல் வந்துட்டு இப்படி வந்து நியூட்ரலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நியூட்ரலாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் வந்து இங்கே வந்துருக்கு. இப்போ இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் வந்து இங்கே வந்து மேலே வந்து கொண்டு வர. ஓகேவா? இதை வந்துட்டு இப்படி வந்து போஸ்டியாக வந்து ரொட்டேட் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா போஸ்டீரியர் ரொட்டேஷன். ஓகேவா? நியூட்ரல் பொசிஷன்லேருந்து அதோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸை வந்துட்டு மேலே வந்து கொண்டு வருவோம். அந்த மாதிரி அதோட போஸ்டீரியர் சர்ஃபேஸை வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ் வந்து பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து போஸ்டீரியர் ரொட்டேஷன். இதே வந்துட்டு இப்போ போஸ்டீரியர் ரொட்டேஷன் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம், அதாவது இதோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் வந்து மேலே வந்து வந்துட்டு இந்த இன்ஃபீரியர் சர்ஃபேஸில் வந்துட்டு திருப்பி இது வந்து நியூட்ரல் நார்மலாக அது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது என்ன அப்படின்னா ஆன்டியர் ரொட்டேஷன். ஆன்டியர் ரொட்டேஷன் போஸ்டீரியர் ரொட்டேஷன் சம்பாட் வந்து இங்கே கன்ஃபியூஸாக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளாவிக்கல் நியூட்ரல் இருக்குது. நியூட்ரல் வந்துட்டு அதோட இன்ஃபீரியருக்கு வந்து கொண்டு வர. ஓகேவா? அது வந்து அப்படியே திரும்புது, அப்படியே வந்து இன்ஃபீரியருக்கு வந்து திரும்புது. அதுதான் வந்துட்டு போஸ்டியர் ரொட்டேஷன். இப்போ இன்ஃபீரியர் ரொட்டேஷன் அதாவது இன்ஃபீரியராக வந்து பேசாயிருக்கு, போஸ்டியர் ரொட்டேஷன் இருக்குது. இந்த போஸ்டியர் ரொட்டேஷன்லேருந்து திருப்பி நியூட்ரலுக்கு வந்து கொண்டு வரது வந்து என்ன அப்படின்னா ஆன்டியர் ரொட்டேஷன். அண்ட் இந்த ரொட்டேஷன் வந்து என்ன அப்படின்னா ஆன்டியர் ரொட்டேஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து லெஸ் தென் 10 டிகிரி, 10 டிகிரிக்கு கம்மியாக தான் நடக்கும். இது வந்து போஸ்டியர் ரொட்டேஷன் அப்படின்னா 50 டிகிரி வரைக்கும் நடக்கும். போஸ்டியர் ரொட்டேஷன் வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா அதோட நியூட்ரல்லேருந்து அதோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் மேலே வந்து அப்புறம் அதோட போஸ்டியர் சர்ஃபேஸ் வந்து இப்படி ஃபேஸ் ஆகிருக்கணும். அதுதான் வந்துட்டு போஸ்டியர் ரொட்டேஷன். இதே போஸ்டியர் ரொட்டேஷன் வந்து என்ன ஆகுது, இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் வந்து சும்மா ஆன்டிரா மட்டும் அது நியூட்ரலுக்கு வந்து கொண்டு வருது. அதுதான் வந்து ஆன்டி ரொட்டேஷன். ஆன்டி ரொட்டேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்டெனோ கிளாவிகுலர் ஜாயிண்டோட ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஜாயிண்ட் வந்து எப்படி இவ்வளோ இன்டெகிரேட்டடாக ஃபங்க்ஷன் ஆகுது, இதுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டெபிலிட்டி. அண்ட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அதோட என்ன அப்படின்னா அதோட போனி மார்ஃபாலஜி, அதோட போனி ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து அதோட ஸ்டெபிலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதோட கேப்சூல் லிகமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுது. அண்ட் இதில் வந்து நமக்கு ஒரு ஃபைப்ரோ கார்டிலேஜ் டிஸ்க் வந்து படித்தோம். ஓகேவா? அந்த டிஸ்க்குமே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இந்த எஸ்சி ஜாயிண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அது போக வந்து என்ன அப்படின்னா மேஜராக அந்த டிஸ்க்கும் அந்த லிகமெண்ட்டுமே வந்துட்டு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டிஸ்லோகேஷன் வந்து இந்த ஜாயிண்ட்ல வந்து ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த மோஷன்ஸ் எல்லாமே இந்த எலிவேஷன் டிஃபரன்சஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு டயக்ராமாக வந்து பார்க்கலாம். நம்ம புக்கிலோட டயக்ராம் ரெஃபரன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ தட் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த டயக்ராமை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் வந்து சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா? இதுதான் வந்து எலிவேஷன் டிப்ரெஷன். இதில் வந்துட்டு இந்த டயக்ராம் நல்லா கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலிவேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம். எலிவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஷோல்டர் வந்துட்டு இந்த கிளாவிக்கல் லேட் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல்லேருந்து அப்போட மூவ் ஆகுறது வந்து எலிவேஷன். இதே டவுன்வோட மூவ் ஆகுது அப்படின்னா அது டிப்ரெஷன். ஓகேவா? அண்ட் இதில் வந்துட்டு எலிவேஷன் டிப்ரெஷன் அதுக்கடுத்து வந்து நமக்கு டிரான்ஸ்லேட்டரி மோஷனை பார்த்தா அவ்வளோவா டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. இதுதான் வந்து டிரான்ஸ்லேட்டிவ். ஓகேவா? சுப்பீரியராக வந்துட்டு இந்த மீடியல் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் வந்துட்டு அப்போட மூவ் ஆனால் சுப்பீரியர் டிரான்ஸ்லேஷன், இன்ஃபீரியர் மூவ் ஆனால் அது வந்து இன்ஃபீரியர் டிரான்ஸ்லேஷன். இதே இந்த மீடியல் எண்ட் ஆஃப் கிளாவிக்கல் வந்துட்டு மீடியலாக மூவ் ஆனால் அதாவது ஸ்டர்னம் நோக்கி மூவ் ஆனால் அது மீடியல் டிரான்ஸ்லேஷன். அண்ட் லேட்டரில் மூவ் ஆனால் அது வந்து லேட்டர் டிரான்ஸ்லேஷன். அண்ட் ஆன்டியர் இந்த போஸ்டிவ் வந்து ஃபார்வேர்டாக பேக்வேர்டாக மூவ் ஆனால் ஆன்டியர் இந்த போஸ்டிவ் டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? அண்ட் இதுக்கடுத்து வந்து நான் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிரான்ஸ்லேட்டிவ் மூவ்மெண்ட்க்கு அடுத்து ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன் வந்து பார்த்தோம். ப்ரொட்ராக்ஷன் அப்படிங்கிறது கிளாவிக்கல் வந்து ஃபார்வேர்டாக மூவ் ஆனால் அது வந்து ப்ரொட்ராக்ஷன். இது வந்து சுப்பீரியர் வியூவில் தான் பார்க்க முடியும். இது வந்து ப்ரொட்ராக்ஷன். இன்ஃபீரியரில் பார்க்குறது வந்து ஷில் பி ரிட்ராக்ஷன். ஓகேவா? அண்ட் அது போக வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன் தாண்டி அண்ட் அதுக்கடுத்து வந்து வி ஹேவ் அன் ரொட்டேஷன் மூமெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லாங்கிடியூனல் ஆக்சிஸில் வந்து இந்த இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் கிளாவிக்கல் வந்து அப்போட மூவ் ஆனது அப்படின்னா அது வந்து போஸ்டியர் ரொட்டேஷன். அண்ட் அதுக்கடுத்து அந்த போஸ்டியர் ரொட்டேஷன்லேருந்து திருப்பி நார்மல் நியூட்ரல் கொண்டு வந்தால் இது வந்து ஆன்டியர் ரொட்டேஷன். இதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டெனோ கிளாவிக்கல் ஜாயிண்டோட ஃபங்க்ஷன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து நிறையா டைம்ஸ் அண்ட் எஃபோர்ட்ஸ் வந்து தேவைப்படுது. அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Next video. Bye.